Hey guys, welcome to Savi Vlogs. இந்த வீடியோவில் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸ் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட பர்சனல் ஃபேவரட் மதுரை பாண்டியாஸ். இது வந்து ஸ்கார்ப்ரோவில் இருக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பண்ணியிருப்போம், 2-3 வீடியோ ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இதுலேயும் நான் காமிச்சிருப்பேன். அது வந்து எங்களோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட்டுன்னே சொல்லணும். அண்ட் அவங்க இப்போ ரீசெண்டாக வீக்கெண்ட் வாழையில விருந்து மாதிரி ஒன்று போடுறாங்க. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. வெஜ் வந்து $18, நான்வெஜ் வந்து $26. எவ்ரி வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்துட்டு காலையில் 11:30 to 4 PM வரைக்கும் இது பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்கார்ப்ரோ சைட் போனீங்கன்னா பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நார்மலாகவே அவங்க ஃபுட் வந்துட்டு ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் தனியாக ட்ரை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விருந்து மாதிரி ட்ரை பண்ணதில்லை. அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாண்டியாஸில் வந்துட்டு செம்ம ரஷ்ஷாக இருக்குது. அப்படியே வெளியிலாம் நின்றுருக்காங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. எங்களுக்கு ரிசர்வேஷன் வந்துட்டு 4 மணிக்கு தான் கிடச்சிருக்கு. அதனால் 1 hour நாங்கள் சும்மா ஸ்கார்ப்ரோவில் சுற்றிட்டு அப்புறமா போனோம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப வேர்ஸ்ட் என்னென்னா அவங்க வந்துட்டு நம்பர் வந்துட்டு ஒர்க்கே ஆகலை. ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே அந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையில்லாமல் இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மீன் எடுத்தாலும் கீரை தராங்க, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ தந்துருக்காங்க. கீரையை அவாய்ட் பண்ணிடலாம், பொட்டேட்டோ சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கு, காரமாக இருக்குது. இதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு ரொம்ப சத்தமாக இருந்தது. அதனால் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மாதிரி சிங்க் இல்லாமல் இருக்கும் நாங்கள் பேசுகிறக்கும் இதுக்கும். பட் ஆக்சுவல் வீடியோவில் நாங்கள் என்ன சொன்னனோ அதுவே உங்கள் கூட நான் கன்வே பண்ணுறேன். கீரை, பொட்டேட்டோ இது வச்சதுக்கப்புறமாவே சில்லி சிக்கன் வச்சாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்தது. இங்கே வந்து சிக்கன் பக்கோடான்னு சொன்னாங்க. அண்ட் அது கூட கொஞ்சம் வந்துட்டு கடம்பா வந்துட்டு வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் வாட்ரியான ஒரு டெக்ஸ்சரில் இருந்துச்சு. ஸோ இது 2 தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. நான் ஜாலியாக வந்துட்டு சிக்கன் பக்கோடா ட்ரை பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் முன்னாடி ரிவ்யூவில் பார்த்துருந்தீங்கன்னா மெட்ராஸ் பெப்பர்ஸ் தான் சூப்பர்னு சொல்லியிருப்பேன். பட் இது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். நான் இவ்வளோ நாள் அதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சீரியஸ்லி இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நம்ம வீட்டிலலாம் செய்யும் போது ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா, ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இல்லாமல் வெறும் மசாலாலேயே பண்ணி அந்த மாதிரியான ஒரு இது தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நமக்கு பரோட்டா தராங்க. பரோட்டா வந்துட்டு ஒரு பரோட்டாவை ஹாஃபாக கட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹாஃப் பரோட்டா கொடுத்துட்டு அதுக்கு சைடாக வந்துட்டு பெப்பர் சிக்கன் கொடுக்குறாங்க. பெப்பர் சிக்கன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்து கடம்பாவோட ட்ரை பண்ணி பார்த்தா, அந்த கிரேவியில் இருந்த கடம்பா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தான். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அவன் ஒரு சீ ஃபுட் லவர். அவனுக்கு மீட் எல்லா டைப் ஆஃப் மீட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்கள் இது சாப்பிட்டுட்டு இருக்கிற கேப்லேயே நமக்கு வந்து பிரியாணி வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களது வந்துட்டு ஒரு மதுரை ஸ்டைல் இதுதான். ஆனால் இந்த பிரியாணி பார்த்தா நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி கிடைக்கும்ல, திண்டுக்கல் ஸ்டைலு, அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கொடுத்தாங்க. இங்கே தலப்பாக்கட்டி பிரியாணியும் இங்கே இருக்குல்ல, அதில் கூட இவ்வளோ டேஸ்டியாக இல்லை. நான் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன்.
இந்த பிரியாணி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் முன்னாடியே உங்ககிட்ட பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். அன்றைக்கி விருந்தில் எல்லாமே வச்சு ட்ரை பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது. அண்ட் மீட் வந்துட்டு சூப்பராக குக்காக இருந்தது, பர்ஃபெக்டான லெவலில் குக்காக இருந்தது. அது கூடவே சில்லி சிக்கன் இதெல்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணேன். அவங்க கர்ட் கொடுத்தாங்க, கர்ட்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு சில்லியோடு வச்சு ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து நமக்கு அப்பளமும் கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு மீல்ஸ் மாதிரியே இருக்குது, அது வெஜ்ஜுக்கும் தருவாங்க நான்வெஜ்ஜுக்கும் தருவாங்க. எனக்கு அப்பளம், நான் வந்து ரொம்ப பெரிய அப்பளம் லவர், ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பரோட்டா டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்த பெப்பர் சிக்கனில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பிரியாணி எவ்வளோ கொடுத்தாலும் ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் வந்து ரொம்ப பெரிய பிரியாணி லவர். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நான் பயங்கரமாக பிரியாணி சாப்பிட்டுட்ருப்பேன் எப்போ பாரும். அண்ட் நமக்கு வந்து சிக்கன் சால்னா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. எதுக்குன்னா பிரியாணிக்கு சைட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது நார்மலாக எல்லாத்துக்குமே தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாங்க. பரோட்டாக்கு அதுவும் வச்சு ட்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு வடை கொடுத்தாங்க. எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு வடையை பார்த்ததும். அது ஒரு மாதிரி வெளியில் செம்மையாக கிறிஸ்பாக இருந்தது, உள்ளே வந்துட்டு இது பண்ணும் போது செம்ம சூடாக இருந்தது. நல்லா ஹாட்டாக அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூடாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா பயங்கர டேஸ்டியாக, ஒரு மாதிரி நம்ம ஊரில் நம்ம வீட்டிலலாம் வந்து செய்வோம்ல அதே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஒயிட் ரைஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு எந்த கிரேவி வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு வேணும்னா வந்துட்டு வெஜ் இதில் என் கூட கேட்கலாம், பட் நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கல. நாங்கள் நான்வெஜ் மீல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் இந்த நான்வெஜ் கிரேவிஸாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடம்பா வச்சுருந்தோம்ல, அதை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அந்த சீ ஃபுட் ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்காது. அதனால எனக்கு ரொம்ப அது வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை. எனக்கு அது சீ ஃபுட்டுங்கிறனாலே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வந்து பெருசாக அது வந்து பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து மட்டன் குழம்பு மாதிரி கொடுத்தாங்க. அந்த தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும்ல, அதில் மட்டன் வந்துட்டு அப்படியே சாஃப்டாக வந்து பஞ்சு மாதிரி வந்துட்டு வெந்துருந்துச்சு. அண்ட் இங்கே இவங்க கொடுத்துருந்த எல்லா கிரேவி எல்லா இதுவுமே வந்துட்டு ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருந்தது. எதுவுமே ஒரே மாதிரி மசாலா ஒரே டேஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அவங்க திருப்பியும் வந்து பிரியாணி வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சரி ஓகே இன்றைக்கி பிரியாணி என் சில்லியை வச்சே ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரியாணி வாங்கினேன். அவங்களுக்கு வந்து நான் பிரியாணி சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்க ஒரே ஓகே உங்களுக்கு வந்து லெக் பீஸோடு தரேன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு சில்லியும் கொடுத்தாங்க. நீங்கள் இதுவே நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ஜாலியாக இருந்தது. என்னால் இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரில, பட் ஆனாலும் அவங்க சர்வ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒயிட் ரைஸ்க்கு அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே இது பண்ணிக்கல, ஏன்னா நான் பிரியாணி சில்லி அதவே சாப்பிட்டுட்டு என் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து பாயசம் கொடுத்தாங்க. எனக்கு லைட்டாக பாயசம்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களது அன்றைக்கி அந்த பாயசம் வந்துட்டு ரொம்ப சட்டிலாக ஒரு மாதிரி ரொம்ப திகட்டாமல் பர்ஃபெக்ட் லெவலில் இருந்தனால பாயசம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்களோட லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம வெயிட் பண்ணதுக்கு வர்த்தாக இருந்தது. எல்லா ஃபுட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹாட்டாக அப்பப்போவே சர்வ் பண்ணாங்க. வந்துட்டு எந்த ஹோட்டல் போய் நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பண்ணோன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அங்கேயும் போய் உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா டியூஸ்டேவே வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க, ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த டைம் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக சாப்பாடு போட்டுருவாங்க, அதனால செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வரீங்கன்னா காலையெல்லாம் ரொம்ப லைட்டாக எல்லாம் சாப்பிடாமே வாங்க, அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எஸ், ஃபுட் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். See you guys in another video. Bye.